விடுங்க, நீங்க என்ன விடுங்க. நீங்க உண்மையிலேயே பைத்தியம் தானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா? மாமி, பிரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆம், சொல்லு. இங்க இல்ல. வரேன். மாமி, சந்தோஷ் சார் கிட்ட நான் பேசினேன். அந்த அட்டாக்கர் பிடிபட்டு இருந்தாலும் நீங்க சேஃப் இல்லைன்னு சொல்றாரு. எதுக்கு இந்த ஆம்பளைங்க இப்படி நினைச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இல்லாம பொம்பளைங்களால எதுவும் பண்ண முடியாதா என்ன? எல்லா நேரத்திலயும் அவங்களோட தேவை நமக்கு வேணுமா? ஏன்? இல்ல மாமி, எனக்கு சந்தோஷ் சார தெரிஞ்ச அளவுக்கு அவர் அப்படி நினைக்கிற ஆள் இல்ல. அவர் அப்படி நினைக்கிறது இல்லன்னு எதுக்கு அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி என்ன. ஏன் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? எதுக்காக? நீ ஏங்க இப்ப கோவப்படுற? அவர் உன்னை பத்தி கவலைப்படுறதுல என்ன தப்பு? நான் தப்புங்கிற அர்த்தத்துல சொல்லல பிரியா. அவர் நல்ல மனுஷன் தான், அது எனக்கு தெரியும். ஆனா நம்மளோட ஃபேமிலி மேட்டர்ல தலையிடுறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்ல பிரியா, எந்த உரிமையும் இல்ல. தலையிடுறதுனால எந்த தப்பும் இல்லக்கா. அவர் உன்னோட நன்மையை தான் விரும்புறாரு. இதுதான் இந்த பொம்பளைங்களோட ப்ராப்ளமே. எதிராளிங்க கிட்ட நாம பலவீனமானவங்கன்னு உணர வச்சிருவேங்க. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஏன்னா நான் பலவீனமானவ இல்ல. சந்தோஷ் நம்ம வீட்டுக்குள்ள வேணா நுழைஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட வாழ்க்கைக்குள்ள இல்ல. நான் எத்தனை தடவை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கனோ அது எல்லாமே மனிதாபிமான அடிப்படையில மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. மாமி, ப்ராப்ளமே இதான் பிரியா. அவங்க யாரோட ஹெல்ப்பையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா சிச்சுவேஷன்ஸையும் எல்லா ப்ராப்ளத்தையும் அவங்களே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, மம்மிக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும்னு. நீங்க நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஆனா மம்மி கூடவே இருங்க. ஆனா பிரியா அவங்க இத கூட விரும்பல. அப்படியெல்லாம் இல்ல சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட விருப்பத்தை மம்மி கிட்ட சொன்ன நேரம் சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு தோணுது சார். இதுக்காக நீங்க தோல்வியை ஏத்துக்காதீங்க சார். ஐம் ஷூர் காலப்போக்குல எல்லாமே மாறி போயிடும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நாளைக்கு மம்மி பிரேமானந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு. நீங்க விருப்பப்பட்டா அங்க வரலாம். மம்மி கூட நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மம்மி கிட்ட பேசலாம். ஹே வித்யா, அவருக்கு பால் கொடு. பால் இந்தா. பாத்தியா உத்ரா? நீ எங்க போற உத்ரா? உத்ரா